வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 12th 4th லெசனாக இருக்கக்கூடிய காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு 10th பார்த்திங்கன்னா தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற பாடம் பார்த்துருப்போம். அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் இதில் கொஞ்சம் விரிவாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சம்பரான் இயக்கம், கேதா சத்தியாகிரகம் பார்க்க போகிறோம். மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் பார்க்க போகிறோம். அதற்கடுத்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை, சுயராஜ்ய கட்சி மற்றும் அதனுடைய செயல்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கடுத்து சைமன் குழு, வட்டமேசை மாநாடுகள் பற்றிய செய்திகள் பார்க்க போகிறோம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் மற்றும் அம்பேத்கரும் அரசியலும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். அறிமுகம் பார்த்துடலாமா? 10th கொடுத்துருந்த அதே அறிமுகத்தை தான் 12th கொடுத்துருப்பாங்க. காந்தியடிகள் குஜராத்தில் இருக்கக்கூடிய போர்பந்தரில் 1869 அக்டோபர் 2 பிறந்திருப்பார். போர்பந்தர் ஒரு கடற்கரையோர நகரம். அவருடைய அப்பா காபா காந்தி போர்பந்தர் மற்றும் பின்னாடி ராஜ்கோட்டினுடைய திவானாக பணியாற்றியிருப்பார். சரிங்களா? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவினுடைய இனவாத அரசு விதித்த சமத்துவமில்லாத நிலைகளுக்கு எதிராக காந்தியடிகள் என்ன செய்கிறாரு? அவருடைய போராட்டம் ஒரு சாதனையாக இருந்தது. இந்தியாவினுடைய தேசிய சக்திகளுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி உறுதியேற்றார். சரிங்களா? அடுத்து தென்னாப்பிரிக்காவில் அவர் முன்னாடி இந்தியர்களுக்காக மக்களுடைய ஆதரவை திரட்டிய பொழுது காங்கிரஸ் தலைவருடன் காந்தி அவர்களுக்கு தொடர்பானது எங்கே ஏற்படுது? தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுதே காங்கிரஸ் தலைவருடன் என்னது காந்திக்கு தொடர்பில் இருந்திருக்காரு. அப்படி அவர் அங்கே தொடர்பில் இருந்த காரணத்தால் காந்தியடிகளுக்கு இந்திய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்திய தலைவருடைய தொடர்பு அப்படிங்கிறதும் இருந்துச்சு. அவர்களில் மிக முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். சரியா? கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகள் இதெல்லாம் பிடிச்சு போன காரணத்தால் காந்தி அவர்களை அரசியல் குருவாக ஏற்றுக்கொள்கிறாரு. காந்தி 20 ஆண்டு காலம் இந்தியா விட்டு வெளியே இருந்திருப்பார். சரிங்களா? தென்னாப்பிரிக்காவில் 20 ஆண்டு காலம் என்னது அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய சமூக உரிமைகளுக்காக போராடிட்டு 1915 ஜனவரி 9 இந்தியாவுக்கு திரும்பி வருவார். திரும்பி வந்தவுடனே அவருடைய அரசியல் குருவான கோகலே என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு காந்திக்கு ஒரு அறிவுரை தரார். அவருடைய கோகலேயினுடைய அறிவுரையை ஏற்று காந்தி என்ன செய்கிறாரு? இந்தியா முழுவதும், சரிங்களா, இந்தியா முழுவதும் ஓராண்டு காலம் சுற்றுப்பயணம் போயிட்டு நாட்டின் நிலைமையோடு தன்னை காந்தி பொருத்தி கொள்ள முயற்சி செய்கிறார். நாட்டினுடைய நிலைமையை என்னது அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறாரு. அப்படி தான் அவர் ஓராண்டு காலத்துக்கு இந்தியா முழுவதும் பயணம் போகிறாரு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் இருக்க சபர்மதி ஆறு இருக்கு இல்லையா, சபர்மதி ஆறு. அந்த சபர்மதி ஆறினுடைய கரையில் என்னது ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறார். அதுதான் சபர்மதி ஆசிரமம். அங்கே தான் காந்தியினுடைய இருப்பிடமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் காந்தி இந்தியா திரும்பி வந்த காலகட்டத்தில் 1916 அன்னி பெசன்ட் அவர்களும் திலகர் அவர்களும் என்ன பண்ணுறாங்க? தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. அந்த தன்னாட்சி இயக்கங்களை காந்தியடிகள் என்னது தீவிரமாக பங்கேற்கவில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இளையவர்கள் முதியவர்கள் எல்லாருமே என்னது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பின்பற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய போராட்ட முறையான சத்தியாகிரகம் அப்படிங்கிற போராட்ட முறையை தென்னாப்பிரிக்காவில் அறிமுகப்படுத்தியிருப்பார். அதே போராட்ட முறையை தான் இந்தியாவிலேயே அவர் சோதனை செய்து பார்ப்பார். 3 முக்கியமான போராட்டங்கள் மூலியமாக அவருடைய சத்தியாகிரக போராட்ட முறையானது இந்தியாவில் சோதிக்கப்பட்டு வெற்றியை அடையும். சரிங்களா? அப்படி அவர் அந்த சத்தியாகிரகம் அப்படிங்கிற போராட்ட வடிவத்தை 2 விஷயங்களுடைய அடிப்படையில் உருவாக்குவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சத்தியம், சத்தியம்னா உண்மை, நமக்கு தெரியும். அடுத்து அகிம்சை, அகிம்சைனாலும் தெரியும் என்னது வன்முறையற்ற தன்மை. இந்த 2 விஷயங்களுடைய அடிப்படையில் தான் காந்தி என்ன பண்ணுறாரு? சத்தியாகிரக போராட்டத்தை என்னது உருவாக்குறாரு. அடுத்து ஒரு சத்தியாகிரகி எப்படி இருக்கணும் அப்படின்னு காந்தி சொல்கிறாரு. தீமை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடிய போதிலும் ஒரு சத்தியாகிரகி தன்னுடைய மனதில் அமைதியை நிலைநிறுத்தணும். அப்படி அவர் தன்னுடைய மனதில் அமைதியை நிலைநிறுத்துவதோடு தவறு செய்தவரை வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து எதிர்ப்பினுடைய பாதையில் ஒரு சத்தியாகிரகி சிரமங்களை ஏற்றுக்கொள்வார். அதே போல் அவருடைய நடவடிக்கையில் வெறுப்புணர்வுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய சத்தியாகிரகத்தினுடைய அடிப்படை கொள்கைகளான அகிம்சையும் உண்மையும் என்னது
தைரியமானவர்கள் மற்றும் அச்சமற்றவர்களுடைய ஆயுதமாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அகிம்சையும் உண்மையும் வந்து என்னது, கோழைகளுடைய ஆயுதங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அடுத்து எண்ணப்போக்கு மற்றும் பழக்கம், நம்பிக்கை மற்றும் செயல்பாட்டுக்கிடையே காந்திக்கு எந்த விதமான வேறுபாடுமே இல்லாமல் தான் இருந்தது. அடுத்து வந்து நம்ம நேரடியாக காந்தியுடைய இந்தியா போராட்டத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா. 10th வந்து நம்ம சம்பரான் சத்தியாகிரகத்தை வந்து பற்றி பார்த்துருப்போம். 1917ஆம் ஆண்டு பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சம்பரான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருநீல சாயம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக காந்தியடிகள் மேற்கொண்ட முதல் சத்தியாகிரக போராட்டம் தான் வந்து என்னது, சம்பரான் இயக்கம். சரிங்களா. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பரானில் இருந்த விவசாயிகள் காந்தியடிகள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அதன் காரணமாக காந்தி சம்பரானுக்கு போய் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த சம்பரான் போராட்டத்தில் ஈடுபடுறார். சரிங்களா. இந்த சம்பரான் போராட்டம் தான் காந்தியடிகள் வந்து என்னது, இந்திய மக்களை ஒன்றிணைக்க முதல் முயற்சியாக மேற்கொள்கிறார். சம்பரான் சத்தியாகிரக போராட்டம் தான் வந்து என்னது, இந்திய மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய முதல் முயற்சியாக காந்தியடிகள் மேற்கொள்கிறாரு. அப்படி அவர் போராட்டத்தை துவங்குவதற்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, சம்பரானுடைய நிலை குறித்து தீவிரமாக ஆராய்ந்து பார்க்குறாரு. சரிங்களா. சம்பரானில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்குன்னு ஆராய்ந்து பார்க்குறாரு. என்ன பிரச்சனை அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு சம்பரான் மாவட்டத்தில் இருந்த கருநீல சாயம் பயிரிடக்கூடிய விவசாயிகள் வந்து ஐரோப்பிய வர்த்தகர்களால், அதாவது ஐரோப்பிய பண்ணையாளர்களால் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டாங்க. எப்படி அப்படின்னா, தீன் காதியா அப்படின்ற ஒரு முறையின் கீழ் வந்து இந்திய விவசாயிகள் வந்து என்னது, அவுரியை பயிரிட்டு தரணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து சம்பரானில் வங்காள பகுதியில் இருந்துச்சு. அந்த தீன் காதியா முறை அடிப்படையில் ஒவ்வொரு அவுரி பயிரிடக்கூடிய விவசாயியும் அவருடைய நிலத்தில் 20 பங்கு வந்து என்னது, கருநீல சாயத்தை அவுரியை தான் வந்து என்னது கட்டாயமாக விளைவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விளைவித்த அந்த அவுரிக்கு, சரிங்களா, அந்த இண்டிகோவிற்கு வந்து பருவத்தினுடைய இறுதியில் விவசாயிகள் என்ன விலை, வர்த்தகர்கள் வந்து என்னது அவங்க என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அந்த விலைக்கே விற்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அவர்களுக்கு கடுமையான நஷ்டமும் பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டது. அதே போல் என்ன செய்கிறாங்க, 19ஆம் நூற்றாண்டில் வந்து செயற்கை நீல சாயங்கள் வந்து உலக அளவில் அறிமுகப்படுத்தப்படுது. அதற்கு முன்னாடி வரைக்கும் இயற்கையாக கிடைத்த இந்த இண்டிகோ கருநீல சாயம் தான் வந்து என்னது, ஒரு முக்கியமான சாயம் ஏற்றக்கூடிய பொருளாக இருந்துகிட்டு வந்தது. செயற்கை சாயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதால் இந்த விவசாயிகள்லாம் விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு சாதகமாக இந்த விவசாயிகளை எல்லாத்தையும் சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதன் காரணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வட்டியை, அதாவது பணத்தை வந்து நிலுவைத் தொகையை முறையற்ற வகையில் வந்து என்னது வசூல் செய்கிறாங்க. அதே போல் நிலத்தினுடைய வாடகையும் அதிகரிக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் செய்கிறதால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் கடுமையாக சுரண்டப்படுறாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகள் எல்லாரும் கடல்லையும் வறுமையினுடைய பிடியிலையும் சிக்கிறாங்க. இந்த நிலைமை எல்லாத்தையும் காந்தியடிகள் என்ன செய்கிறாரு, இது போன்ற எல்லா சம்பரான் குறித்த சிக்கல்கள், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சம்பரானில் இருக்கக்கூடிய, பீகாரில் இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்களான ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக்கு, ஆச்சாரிய கிருபாலினி அவர்கள், மகாதேவ தேசாய் போன்ற உள்ளூர் தலைவர்கள்ட்ட காந்தி என்ன பண்ணுறாரு, விரிவான ஒரு விசாரணையை மேற்கொண்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். 10th வந்து நம்ம பிரஜ் கிஷோர் பிரசாத், ராஜேந்திர பிரசாத் படிச்சிருப்போம். இதில் எக்ஸ்ட்ரா மஜாருல் ஹக், ஆச்சாரிய கிருபாலினி, மகாதேவ தேசாய் போன்ற உள்ளூர் தலைவர்களையும் வந்து இந்த காந்தி விசாரிச்சுக்கிறாரு. அவங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, காந்தி சம்பரானுக்கு போன விஷயம் தெரிஞ்சவுடனே என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்கிறாங்க, காந்தியை வந்து நீங்கள் உடனடியாக சம்பரான் மாவட்டத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் காந்திக்கு என்ன பண்ணுறாங்க, உத்தரவிடுறாங்க. காந்தி என்ன சொல்கிறாரு, நான் சம்பரான் விட்டு வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு. மறுத்துட்டு இந்த உத்தரவு வந்து என்னது, நியாயமில்லாத ஒரு உத்தரவு, அதனால் இந்த உத்தரவை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்துடன் காந்தி வலியுறுத்துகிறாரு. ஒருவேளை நீங்கள் போட்ட உத்தரவை நான் மீறுவதன் மூலம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நான் சந்திக்க தயார் அப்படின்னு காந்தி சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் மேலே வழக்கு போடுவோம், நீங்கள் வழக்கை சந்திங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. காந்தியடிகள் மீது வழக்கு போடுற விஷயம் தெரிஞ்சவுடனே இந்த விஷயமானது அந்த சம்பரான் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பீகாருடைய மற்ற மாவட்டங்களுக்கும் பரவுது. அதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சம்பரானில் காந்தியடிகளுக்கு ஆதரவாக கூடுறாங்க. காந்தி என்ன சொல்கிறாரு, இந்த போராட்டத்தை வந்து அகிம்சை வாயிலாக வந்து நம்ம சத்தியாகிரக போராட்டமாக, வேண்டுதல் மூலமாக போராட்டமாக மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சம்பரான் சத்தியாகிரக போராட்டின் போது காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க பாடத்தை கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இறுதியாக இந்த சம்பரான் போராட்டமானது வெற்றி பெறுது. அதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காந்தியடிகளையும் ஒரு உறுப்பினராக கொண்டு, சரிங்களா, காந்தியடிகளும் என்னது ஒரு
உறுப்பினராக இருக்கக்கூடிய வகையில் துணைநிலை ஆளுநர் ஒரு விசாரணை குழுவை வந்து அமைக்கிறாரு. அந்த விசாரணை குழுவில் காந்தி என்ன செய்கிறாரு, ஏழை விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. காந்தியடிகளுடைய அந்த அறிக்கை வந்து எனது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் விளைவாக இந்த தீன்காதியா அப்படிங்கிற சுரண்டல் முறையானது நீக்கப்பட்டு கருநீல விவசாயிகள் வந்து எனது ஐரோப்பிய வர்த்தகர்கள்ட்டிருந்து மீட்கப்பட்டாங்க. ஐரோப்பிய வர்த்தகர்களும் சம்பரானை விட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ காந்தியடிகளுடைய சம்பரான் சத்தியாகிரகமானது வெற்றிகரமாக வெற்றி பெற்றது. சரிங்களா? அந்த போராட்டத்தை தொடர்ந்து அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தியடிகள் இந்த சம்பரான் சத்தியாகிரக போராட்டத்தில் தான் முதலாக காந்தியடிகள் மக்களுடைய ஆதரவை திரட்டி ஒரு மக்கள் தலைவராக உருவாகுவார். அதே போல் இந்த சம்பரான் சத்தியாகிரக பிரச்சனை வந்து விவசாயிகளுடைய நிலையை வந்து காந்தியடிகள் நல்லா தெரிஞ்சு கொள்வதுக்கு ஒரு வழிவகையாக இருந்தது. அடுத்து காந்தியடிகளுடைய முதல் உண்ணாவிரத போராட்டம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காந்தியடிகள் வந்து முதல் உண்ணாவிரத போராட்டத்தை எங்கே தொடங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் தொடங்குவார். என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆலை தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் மற்றும் அகமதாபாத்தில் காந்தியடிகளுடைய உண்ணாவிரதம். இந்த போராட்டம் எப்பொழுது அகமதாபாத் மில் வேலை நிறுத்த போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே நடந்தது அப்படின்னா அகமதாபாத்தில் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மில்லில் துணி மில் இருக்கு இல்லையா, துணி ஆலை, அந்த மில்லில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே ஊதிய உயர்வு கேட்டு போராடுவாங்க. 1918ஆம் ஆண்டு இந்த போராட்டமானது நடைபெற்றது. சம்பரான் வந்து 1917ஆம் ஆண்டு நடைபெற்றது. சரிங்களா? காந்தியடிகள் வந்து சம்பரானில் முதலாக அவரது வெற்றியை வந்து தாய்மண்ணில் பதிவு செய்கிறாரு. அடுத்து என்னது, விவசாயிகளுடைய பிரச்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்திக்கு என்ன வேலை காத்திருக்கு, அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய துணியாலையில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்காக மக்களை வந்து என்னது ஒன்று திரட்டக்கூடிய வேலை அப்படிங்கிறது காந்திக்கு காத்திருக்குது. காந்தி எப்படி இதுக்குள்ளே வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அகமதாபாத்தில் 1917 பிளேக் நோய் தொற்று அப்படிங்கிற தொற்று இருந்துச்சு. பிளேக் நோய் இருக்கா, எலி கடிச்சா வரும் இல்லையா, அந்த நோய் தொற்று பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே மில்லில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் அந்த அகமதாபாத் நகரத்தை விட்டு காலி செஞ்சுட்டு கிராமங்களுக்கு போகிறாங்க. இதனால் நஷ்டம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி நினச்ச ஆலை முதலாளிகள் எல்லாரும், பஞ்சு மில் ஓனர்ஸ் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, விவசாயிகளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் போனஸ் தர்றாங்க. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு அதிகமான ஊதியம் தரோம், நீங்கள் இங்கேருந்து வேலை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால் அதிக தொழிலாளர்கள் அப்படியே வேலை பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1918 இந்த பிளேக் நோயானது கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அதனைத் தொடர்ந்து அந்த முதலாளிகளாம் நோய் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுல, எதுக்கு இந்த ஸ்பெஷல் போனஸை கொடுக்கணும்னு சொல்லி அதை கட் பண்ணுறாங்க, ரத்து செய்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் உலகப் போர். சரிங்களா? முதலாம் உலகப் போர் காலகட்டம் 1914 to 18 வந்து என்னது முதலாம் உலகப் போர் காலகட்டம். முதலாம் உலகப் போரின் காரணமாக விலைவாசி அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. சரிங்களா? உணவுப் பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப அத்தியாவசிய பொருட்களுடைய விலையானது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து இவங்க ஊதியத்தை வந்து குறைச்சதை நினச்சி அங்கே இருக்கக்கூடிய மில்லில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாரும் போராட்டத்தில் இறங்குறாங்க. சரிங்களா? அவங்க வந்து 50% எங்களுக்கு ஊதியம் யாராச்சும் கொடுங்க, போனஸ் வந்து நோய் காலத்துலன்னு சொன்னீங்க, ரைட், ஓகே. இப்போ விலைவாசியில் இப்படி பிரச்சனையாக இருக்குல்ல, அதனால் எங்களுக்கு சம்பளத்துலேருந்து ஒரு 50% என்னது இன்க்ரீஸ் பண்ணி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மில் முதலாளிகள் இருப்பாங்க இல்லையா, ஒரு கூட்டமைப்பு இருக்கும், அதில் பல்வேறு முதலாளிகள் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆலை மில்லினுடைய ஒரு துணி ஆலையினுடைய முதலாளிக்கும் காந்தியடிகள் வந்து எனது நெருங்கிய நண்பராக இருக்கிறாரு. அந்த முதலாளியுடைய சகோதரி தான் என்ன சொல்கிறாங்க காந்தியடிகள்கிட்ட, நீங்கள் வந்து இந்த மில் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இதற்கு ஏதாவது தீர்வு காண்பதற்கு ஒரு வழி சொல்லுங்கள், ஏதாவது இதுக்கான ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பொறுத்தது தான் வந்து எனது காந்தி இந்த அகமதாபாத் மில் வேலை நிறுத்தத்தில் வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஆலை காந்தியடி வந்து என்ன செய்கிறாரு, ரெண்டு தரப்பையுமே தொழிலாளர்களையும் சரி ஆலை முதலாளிகளையும் சந்தித்து பேசுகிறாரு. சந்தித்து பேசிட்டு அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, தொழிலாளர்களுக்கு வந்து என்னது மிக குறைவான ஊதியம் இருக்குது, அவர்களுடைய கோரிக்கையை வந்து முதலாளிகள் வந்து ஏற்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, தொழிலாளர்கிட்ட நீங்கள் 50% கேட்காதீங்க, 35%, சரிங்களா, 35% ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி போராடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. போராட்டம் நடக்கும்போது கிட்டத்தட்ட போராட்டமானது 20 நாளை தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது தொழிலாளர்கள் வந்து என்னது சோர்வடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, அகமதாபாத் மில் தொழிலாளர்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில் 1918 மார்ச் மாதம், சரிங்களா, மார்ச் மாதம் அவருடைய முதல் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்குறாரு. சரிங்களா? சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை என்ன சொல்கிறாரு, தொடங்குறாரு. இதுதான் காந்தியடிகள் இந்தியாவில் மேற்கொண்ட முதல் உண்ணாவிரத போராட்டம்.
சரிங்களா. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஆலய அதிபர்களுக்கு காந்தியடிகளுடைய உண்ணாவிரதத்தை தொடர்ந்து ஆலய அதிபர்களுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படுது. அதனால் என்ன செய்கிறாங்க, ஆலய அதிபர்கள் எல்லாமே தொழிலாளருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த அவர்களுக்கான ஊதிய உயர்வையும் வழங்குறாங்க. சரிங்களா. இப்படி அகமதாபாத் மில் வேலை நிறுத்தமும் வந்து என்னது மிகப்பெரிய வெற்றி அடையுது. இந்த அகமதாபாத் மில் வேலை நிறுத்தத்தின் போது காந்தியடிகளை ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் மகாத்மா அப்படின்னு சொல்லி அழைத்தார். சரிங்களா. இந்த போராட்டத்தில் தான் வந்து என்னது மகாத்மா அப்படின்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் காந்தியடிகளை அழைத்திருப்பார். அதற்கடுத்து காந்தியடிகளுடைய மூன்றாவது மக்களை திரட்டக்கூடிய பணி, மூன்றாவது மக்களை திரட்டி போராடின விஷயம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே குஜராத் அவருடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் இருக்கக்கூடிய கேதா பகுதியில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1918ஆம் ஆண்டு அதே வருஷம் நடைபெற்ற ஒரு போராட்டம். அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதா மாவட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வருஷம் 1918ஆவது வருஷம் பருவமழை அப்படிங்கிறது பெய்யாது. பருவமழை பெய்யாத காரணத்தால் வந்து பயிர்கள் விளையாது இல்லையா. அதனால் விவசாயிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திட்ட காலனி அரசினுடைய மாவட்ட நிர்வாகத்தில் எங்களுக்கு வந்து என்னது நில வருவாயை வந்து என்னது வசூல் செய்கிறத ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்கன்னா, காலனி ஆட்சி நிர்வாகத்தில் வந்து கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, பஞ்சகால விதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அரசினுடைய பஞ்சகால விதி. அந்த பஞ்சகால விதிப்படி பயிர் சாகுபடி இருக்குது பார்த்தீங்களா, பயிரினுடைய சாகுபடி சராசரியாக 25% கம்மியாக இருந்தால், 25%க்கு குறைவாக இருந்தால் அந்த பயிரிடுவோர் அந்த நிலத்தில் பயிரிடக்கூடிய விவசாயியானவர் என்னது முழுமையான நிலவரியினுடைய ரத்துக்கு தகுதியானவராக இருக்கிறாரு. அதனால் அந்த பஞ்சகால விதிப்படி மக்கள் என்ன சொல்கிறாங்க, பருவமழை இல்லை, விளைச்சல் இல்லை, அதனால் எங்களுக்கு நிலவரியை ரத்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. காலனி அரசினுடைய மாவட்ட நிர்வாகம், கேதாவினுடைய மாவட்ட நிர்வாகம் என்ன செய்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளலை. முழுமையான வரியை வந்து நீங்கள் செலுத்தணும். சரிங்களா. அந்த நிர்வாகத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த விதியை அமல்படுத்த மறுத்துட்டு முழுமையாக பணத்தை வரியை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளை துன்புறுத்துகிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 1917 பிளேக் நோய் வந்திருக்கும். அப்போ பிளேக் நோயாலும் அதிக விலையற்றத்தாலும் பஞ்சத்தாலும் பாதிக்கப்பட்டிருந்த விவசாயிகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கேதாவை சேர்ந்த விவசாயிகள் எல்லாரும் இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய உதவியை நாடுறாங்க. இந்திய பணியாளர் சங்கம், சர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டி. இந்த சர்வெண்ட் ஆஃப் இந்தியா சொசைட்டியை 1905 கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தொடங்கியிருப்பார். அந்த பணியாளர் சங்கத்தில் காந்தியடிகள் வந்து எனது ஒரு உறுப்பினராக இருப்பார். சரிங்களா. அப்போ கேதாவை சேர்ந்த விவசாயிகள் எல்லாரும் இந்த பணியாளர் சங்கத்தினுடைய உதவியை கேட்டவுடனே அங்கே அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய விட்டல் பாய் பட்டேலும் காந்தியடிகளும் இணைந்து இந்த பிரச்சனையில் தலையிட்டு என்ன சொல்கிறாங்க, விவசாயிகள்கிட்ட விட்டல் பாய் பட்டேலும், சரிங்களா, ஏழை விவசாயிகள் சார்பாக விட்டல் பாய் பட்டேலுடன் இணைந்து காந்தியடிகள் தலையிட்டு என்ன செய்கிறாரு, பணம் செலுத்துவதை நிறுத்துங்க, இந்த மாதிரியான எதேச்சதிகார மற்றும் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைக்கு எதிராக சாகும் வரைக்கும் போராட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள்கிட்ட அறிவுறுத்துகிறாரு காந்தி. சரிங்களா. அப்போ இந்த கேதா சத்தியாகிரகம் தான் காந்தியடிகள் இந்தியாவிலேயே முதன்முதலாக வரிகோடா இயக்கத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா விவசாயிகள்கிட்ட என்னது வரி தராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போராட்டத்தில் தான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான தலைவராக, தேச கட்டமைப்பில் ஒரு முக்கிய பங்கு வகித்த தலைவரான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நமக்கு கிடைக்கிறார். இந்த போராட்டத்தின் வாயிலாக தான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக வர்றாரு. இந்த போராட்டத்தின் பொழுது வல்லபாய் பட்டேல் அவர்கள் இளம் வழக்கறிஞராக இருந்திருப்பார். வல்லபாய் பட்டேல் மட்டும் இல்லை, இந்துலால் நாயக், இவங்க 2 பேருமே என்னது வழக்கறிஞர்களாக இருந்திருப்பாங்க. இவங்க எல்லோரும் 2 பேரும் சேர்ந்து காந்தியுடன் இணைந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு விவசாயிகளை வந்து என்னது உறுதியாக இருங்க, உங்களுடைய போராட்டத்தில் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போராட்டத்தின் காரணமாக ஆங்கில அரசு அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. எந்த மாதிரியான அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டத்தில் யார் யாரெல்லாம் போராட்டம் நடத்தினாங்களோ அவங்களுடைய சொத்துக்களையும் கால்நடைகளையும் அவருடைய பயிர்களையும் எடுத்துக்க ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொத்துக்களில் சிலவற்றை ஏலம் விடுவது போன்ற அடக்குமுறையை வந்து ஆங்கில அரசு வந்து என்னது கையாளுது. தொடர்ந்து இந்த போராட்டம் போயிட்டுருக்க காரணத்தால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ, யாராலெல்லாம் பணம் கட்ட முடியுமோ, எந்த விவசாயியால் பணம் செலுத்த முடியுமோ அவர்கள்ட்ட இருந்து மட்டும் என்னது வருவாயை வசூல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசு நிர்வாகத்தினர் என்ன பண்ணுறாங்க, அறிவுறுத்தல்களை வெளியிடுறாங்க. இதற்கு காரணமாக
ஏழை விவசாயிகள் பணம் செலுத்த முடியாத ஏழை விவசாயிகளுடைய நிலவரியானது ரத்து செய்யப்படுகிறது. இதை தெரிஞ்சுக்கிட்ட காந்தி இந்த போராட்டத்தை என்னது விலக்கி கொள்கிறார். அப்போ இந்த கேதா சத்தியாகிரகமும் வந்து என்னது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதை வந்து நீங்கள் காலவரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி ஒரு முறை தேர்வில் கேட்டிருக்காங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? கேக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. சம்பரான், அகமதாபாத்து, கேதா இப்படி கேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கினாலே என்னது காந்தி ஐக்கியம் வந்து என்னது ஃபஸ்ட்டு இந்தியா வந்து என்னது கேக் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முதல் போராட்டம் வந்து என்னது சம்பரான், அகமதாபாத் மில்லு, கேதா சத்தியாகிரகம். சரிங்களா? காந்தியடிகள் தலைமையில் இந்த நடைபெற்ற இந்த 3 போராட்டங்களுமே வந்து என்னது காந்தியடிகளுக்கு இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் வந்து ஏழை விவசாயிகள் இந்தியாவினுடைய மூலை முடுக்கெல்லாம் வாழ்ந்த அனைத்து வகுப்பு சாதிகளை சேர்ந்த தொழிலாளர்களுடைய நலன்களை பாதுகாக்க இந்த போராட்டங்களின் வாயிலாக காந்தியடிகள் என்ன செய்கிறாரு? ஆதரவை திரட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் காலனி ஆதிக்கவாதம் மற்றும் இந்தியாவை சேர்ந்த சுரண்டல்காரர்கள் இருக்காங்களா, காலனி ஆதிக்கவாத சக்தியோடு சேர்ந்துக்கிட்டு இந்தியாவை சேர்ந்த சுரண்டல்காரர்கள் இருப்பாங்களா, இந்த 2 தரப்புகளையுமே இந்த போராட்டங்களின் மூலம் காந்தி எதிர்க்க வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காந்தி இந்த 2 தரப்பிலுமே வந்து என்னது பேச்சுக்களை வந்து நடத்துகிறாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்களை வந்து ஒன்று திரட்டி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராகவும், அதே சமயம் அந்த மக்களை ஒடுக்குபவர்களுடன் வந்து என்னது பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய திறனையுமே வந்து காந்தி பெற்ற ஒரு தலைவராக தன்னைத்தானே இந்த போராட்டங்களின் வாயிலாக நிலைநிறுத்தி கொண்டார். இதுதான் வந்து என்னது அவரை வந்து மக்களிடம் தலைவராகவும் மகாத்மாகவும் இந்த பண்புகள் எல்லாமே நிலைநிறுத்தியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாமா? பல்வேறு சாதி, பிரதேசங்கள், மதங்கள் ஆகியவற்றைச் சேர்ந்த இந்தியர்களுக்கு. சரிங்களா? அப்படின்னா என்னது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள், பல்வேறு மதங்களை சேர்ந்த, பல்வேறு ஜாதிகளைச் சேர்ந்த, பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்த இந்தியர்களுக்கு நலப்பணிகளில் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன இந்திய பணியாளர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை கோபாலகிருஷ்ண கோகலே என்ன பண்ணுறாரு? 1905 நிறுவுறாரு. எதற்கு? இந்தியர்களுக்கு வந்து என்னது நலப்பணிகளில் பயிற்சி தரணும் அப்படின்ட்டு. அப்போ பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டுக்காக தன்னை வந்து என்னது அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு தான் வந்து என்னது இந்த இந்திய பணியாளர் சங்கம். சரிங்களா? பின்தங்கிய மற்றும் பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டுக்காக தன்னையே வந்து என்னது முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட நாட்டினுடைய முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு வந்து என்னது இந்திய பணியாளர் சங்கம். சரிங்களா? இந்த சங்கம் வந்து என்னது நிவாரண பணி, கல்வி அறிவூட்டுறது, பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் சொல்லி தருகிறது, அப்புறம் இதர சமூக கடமைகளில் வந்து என்னது என்னுடைய உறுப்பினர்கள் வந்து தங்களை தாங்களே ஈடுபடுத்தி கொண்டாங்க. அதே போல் இந்த இந்திய பணியாளர் சங்கத்துடைய உறுப்பினர்கள் வந்து 5 ஆண்டு காலத்துக்கு பயிற்சி பெறணும். அப்படி அவர்கள் 5 ஆண்டு காலத்துக்கு பயிற்சி பெற வேண்டிய உறுப்பினர்கள் எல்லாரும் மிக குறைவான சம்பளத்தில் பணியாற்றுவதற்கு என்னது ஒப்புக்கொள்ளணும். சரிங்களா? இதெல்லாம் ரூல், அவங்களுடைய பைலா, இந்திய பணியாளர் சங்கத்துடைய பைலா. 5 ஆண்டு காலம் அவர்கள் பயிற்சி பெற வேணும். இதில் நலப்பணிகளில் பயிற்சி பெறணும். அப்போ அந்த நலப்பணிகளில் அவர்கள் பயிற்சி பெற்ற காலத்தில் மிக குறைவான சம்பளத்துக்கு இந்த கல்வி அறிவு ஊற்றுறது, மற்ற சமூக கடமைகள் செய்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யணும். இந்த அமைப்பினுடைய தலைமையகம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனாவில் தான் இந்த அமைப்பினுடைய தலைமையகம் வந்து இருந்துச்சு. இதனுடைய கிளைகள் வந்து சென்னையிலையும், மும்பையிலையும், அலகாபாத், அப்புறம் நாக்பூர் போன்ற இடங்களில் இந்த இந்திய பணியாளர் சங்கத்துடைய கிளைகளானது இருந்துச்சு. சரிங்களா? அதற்கு அடுத்து வந்து நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள். இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அப்படின்னா 1918ஆம் ஆண்டு இதனுடைய அறிக்கைகள் வந்து வெளியாகுது. இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் தான் பின்னால் 1919ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம், இல்லைனா இந்திய அரசியல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தினது வந்து என்னது இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின் வாயிலாக தான். மாண்டேகு அப்படிங்கிறவர் யாருன்னா, இந்தியாவிற்கான இப்போ 1858 விக்டோரியா ராணி என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்காக ஒரு அரச செயலர் இருப்பார் அப்படின்னு. அப்படியே அந்த இந்தியாவுக்கான இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் தான் வந்து என்னது எட்வின் மாண்டேகு. அதே போல் அந்த 1918 காலகட்டங்களில் இந்தியாவினுடைய அரச பிரதிநிதியாக வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னா செம்ஸ்போர்டு அவர்கள். இந்த 2 பேருமே இணைந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியாவிற்கான அரசியல் சாசன மாற்றங்களை வந்து அறிவிக்கிறாங்க.
இதை தான் வந்து என்னது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இதை தான் வந்து என்னது பின்னால் 1919ஆம் ஆண்டினுடைய இந்திய கவுன்சில்கள் சட்டம் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. இந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் தான் என்னது 1919ஆம் ஆண்டினுடைய இந்திய கவுன்சில்கள் சட்டம்னு அழைக்கப்பட்டது. இந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. மாகாணத்தில் இது வந்து எனது இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது. மாகாணங்களில் வந்து எனது இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாணத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகளை வந்து பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் விரிவுபடுத்த இந்த சட்டமானது எனது வகை செய்தது. அதாவது மாகாணத்தில் மொத்த சீட் இருக்கும் இல்லையா, அந்த மொத்த சீட்டில் பெரும்பான்மையான சீட்டை வந்து எனது எலெக்ஷன் மூலிமா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்டம் சொல்லுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவர்கள் அறிமுகப்படுத்திய இரட்டை ஆட்சியின் கீழ் மாகாண அரசுகளுக்கு வந்து என்னது நிர்வாகத்தில் அதிகமான பங்கு அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. அப்போ தான் வந்து என்னது இந்திய உறுப்பினர்களுக்கு இந்தியாவை சேர்ந்த தலைவர்கள் வந்து அதில் உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுது. அதுவும் இல்லாமல் அவர்கள் கையில் அதிகாரங்களும் கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில் மாகாணங்களில் என்ன பண்ணுறாங்க, இரட்டையாட்சி முறையில் 2 வகையாக துறைகளை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள், இன்னொன்று வந்து மாற்றப்பட்ட துறைகள். அப்படி ஒதுக்கப்பட்ட துறைகளில் சட்டம் ஒழுங்கு, நிதி, அப்புறம் என்னது படைத்துறை, போர், இது போன்ற துறைகள் எல்லாமே ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அந்த துறைகள் எல்லாமே யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது, ஆங்கிலேயர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு, ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அவர்கள் எல்லாருமே வந்து என்னது அந்த துறையும் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரும் வந்து என்னது ஆளுநர், மாகாண ஆளுநருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மாற்றப்பட்ட துறைகளில் சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி, மீன்வளத்துறை போன்ற துறைகள் மாற்றப்பட்டது. இந்த துறைகள் எல்லாமே இந்திய பிரதிநிதிகளுக்கு மாற்றப்பட்டது. இந்த மாற்றப்பட்ட துறைகளுக்கு பொறுப்பேற்ற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து என்னது சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவர்கள், சட்டப்பேரவைக்கு கடமைப்பட்டவர்கள். ஆனால் இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி இருக்காங்களே, அந்த துறைக்கு பொறுப்பேற்றவர்கள், அவங்க வந்து இந்த சட்டப்பேரவைகளுக்கு கடமைப்பட்டவங்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேலும் சிறப்பு அதிகாரங்கள் தர்றாங்க. என்ன அந்த சிறப்பு அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுப்பாணை அதிகாரம் தர்றாங்க. அந்த சிறப்பு அதிகாரத்தின் கீழ் அந்தந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் வந்து அமைச்சர்களை, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து என்னது அதிகாரம் செய்யலாம் அப்படின்னு இந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் வந்து என்னது சொல்கிறாங்க. இதன் காரணமாக இந்த அமைப்பு முழுவதுமே என்னது ஒரு கேலிக்குத்தாக தான் இருந்துச்சு. அதாவது இந்திய பிரதிநிதிகளை கொண்ட அமைச்சர்களும் ஆங்கிலேய அதிகாரிகள் எல்லாருமே வந்து என்னது எல்லாத்தையும் ஆளுநர், கவர்னர் வந்து கட்டுப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தனித்து செயல்பட முடியாது, இவங்க ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதை ஆளுநர் எதிர்க்கிறான்னா எதிர்த்தது தான் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் மாகாணத்தில் இந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் அறிமுகப்படுத்திய நடைமுறை, இரட்டையாட்சி நடைமுறை. சரிங்களா? இதை தான் பின்னால் வந்து காங்கிரஸுக்குள்ளேயே வந்து என்னது 2 பிரிவு ஏற்பட காரணமாகவும் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி தோன்றுவதற்கு காரணமாகவும் இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து மத்திய சட்டப்பேரவையில் என்ன விதமான அரசியல் சாசன சீர்திருத்தங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய சட்டப்பேரவை குறித்து விவரிக்கக்கூடிய சட்ட அம்சம், அதாவது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்த சட்ட அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய சட்டப்பேரவையில் 2 அவைகளுடன், அப்போ மத்திய சட்டப்பேரவையில் 2 அவை இருக்கும். அந்த 2 அவையோடு இரட்டை அடுக்கு சட்டப்பேரவை மற்றும் மேலவையை உருவாக்கியது. சரிங்களா? 2 அவை இருக்கும். சரிங்களா? சட்டப்பேரவை இருக்கும். அப்போ 2 அவைனாலே என்னது, ஒன்று மேலவை, இன்னொன்று கீழவை, சட்டப்பேரவை. சரிங்களா? அப்போ இரட்டை அடுக்கு சட்டப்பேரவை. இங்கேயும் வந்து என்னது ஆங்கிலேய அதிகாரிகள் இருப்பாங்க, இந்திய பிரதிநிதிகள் இருப்பாங்க. எங்கள் சட்டப்பேரவை ஆங்கிலேய அதிகாரிகள், இந்திய பிரதிநிதிகள் இருப்பாங்க. அதே போல் மேலவையும் உருவாக்குறாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? 2 அவைகளுடன் கூடிய இரட்டை அடுக்கு சட்டப்பேரவையை கொண்ட ஒரு மத்திய சட்டப்பேரவையை இந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தமானது தர்றாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போதைய காலகட்டங்களில் மத்திய சட்டப்பேரவையில், சரிங்களா, மத்திய சட்டப்பேரவை, அதாவது மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கீழவையில் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 144 இருந்துச்சு. அந்த 144 உறுப்பினர்களில் 41 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்யப்படணும். 41 உறுப்பினர்கள் வந்து நியமனம் செய்யப்படணும். மீதி இருக்கக்கூடிய 103 உறுப்பினர்கள் வந்து தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, மேலவை இருக்கு இல்லையா, சட்ட மேலவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லப்பட்ட மேலவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் வந்து 60 பேர்.
அந்த 60 பேர்த்தில் 26 நபர்கள் வந்து என்னது நியமனம் செய்யப்படுவாங்க, மீதி இருக்கவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி இருந்துச்சு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மத்தியத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, நாடாளுமன்றம் வச்சுக்குவோம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும். மத்திய சட்டப்பேரவையில் 2 அவை இருக்கு இல்லையா, இந்த 2 அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் இருப்பார் இல்லையா, இப்போ மாகாண அரசுக்கு வந்து மாகாண கவர்னர் இருக்கார், அவருக்கு கீழே தான் அமைச்சர்கள்லாம் வருவாங்க. அதே போல் மத்திய அரசுக்கும் என்னது கவர்னர் ஜெனரல் இருப்பார். அந்த கவர்னர் ஜெனரல் மேலேயும் அந்த கவர்னர் ஜெனரலுடைய நிர்வாக கவுன்சில் என்னது அவருடைய செயலகம், அவருடைய செயலகத்தின் மீது இந்த 2 அவையினுடைய அமைச்சர்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. சரிங்களா? கவர்னர் ஜெனரல் மற்றும் அவரது நிர்வாக கவுன்சிலின் மீது, சரிங்களா, அதாவது அமைச்சர்கள் வந்து இந்த கவர்னர் ஜெனரலையும் அவருடைய நிர்வாக கவுன்சிலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது, அவங்க கட்டுப்படுத்த முடியாதுன்னா கவர்னர் ஜெனரல் கட்டுப்படுத்துவார். அப்போ இதன் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாகாண அரசுகளின் மீது மத்திய அரசுக்கு வந்து என்னது அதிகமான கட்டுப்பாடு, முழுமையான கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இந்த சீர்திருத்தத்தின் வாயிலாக ஐரோப்பிய ஆங்கிலேய அதிகாரிகளுடைய கைகளில் தான் அதிகாரமானது குவிஞ்சிருந்துச்சு. அதோடு வந்து இந்த உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அந்த வாக்குரிமையுமே வந்து என்னது தொடர்ந்து பல கட்டுப்பாடுகளை கொண்டதாக இருந்துச்சு. எப்படின்னா, சொத்து யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்க தான் வந்து தேர்தலில் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து என்னது 10% 10% மக்கள் மட்டும்தான் வந்து என்னது சொத்து வச்சுருந்தாங்க, அவங்க மட்டும்தான் தேர்தலில் வந்து என்னது வாக்கு அளித்தார்கள். இதுதான் வந்து என்னது மாண்டேக செம்ஸ்போர்டு 2 பேரும் கொடுத்த சீர்திருத்தத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகள். மாகாணத்தில் இரட்டை ஆட்சி, மாற்றப்பட்ட துறை, ஒதுக்கப்பட்ட துறை. மத்தியில் வந்து என்னது 2 பேரவைகளுடன் 2 அவைகளுடன் இரட்டை அடுக்கு சட்டப்பேரவையை உருவாக்குறாங்க. சரிங்களா? இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் காங்கிரஸும் வந்து என்னது இதை விட இன்னும் அதிகமாகவே எதிர்பார்த்தாங்க. அவங்க குறைந்தபட்சம் டொமினியன் அந்தஸ்தாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, 1918, அப்போ தான் வந்து எனது முதலாம் உலகப் போர் முடிஞ்சிருக்கும். அப்போ பிரிட்டனுடைய போர் முயற்சிகளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அமைப்புகளும் வந்து என்னது நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்ததன் காரணமாக இவங்க அதிகமாகவே எதிர்பார்த்துருப்பாங்க. அது வந்து நிறைவேறாமல் போயிடும். அதனால் அவங்க இந்த திட்டம் வந்து எப்பொழுது அறிவிக்கப்பட்டது பாருங்கள், இந்த திட்டம் 1918ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட போது இந்தியா முழுவதுமே இந்த மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்த திட்டமானது எனது விமர்சனத்துக்கு உள்ளானது. அப்போ இந்த திட்டம் தொடர்பாக அதே 1918ஆவது வருஷம் என்ன செய்கிறாங்க, ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் வந்து ஒரு சிறப்பு அமர்வுக்கு பம்பாயில் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் சிறப்பு அமர்வு கூடுது. அந்த கூட்டத்தில் இந்த மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் பற்றி விவாதிச்சுட்டு இதில் வந்து நம்ம எதிர்பார்த்த எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ஏமாற்றத்தையும் அதிருப்தியும் தருது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் என்ன செய்யுது, தெரிவிக்குது. சரிங்களா? அப்போ அவங்களுடைய எண்ணம், அப்போது இந்த தேசியவாதிகளுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, பொதுக்கருத்தை உருவாக்குறதுல தாங்கள் வழக்கமாக பின்பற்றிய ஆசை காட்டி மோசம் செய்கிற கொள்கையை தான் ஆங்கிலேய அரசு வந்து என்னது பின்பற்றியிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. யார் அந்த குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்திருத்தங்களை முயன்று அதற்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, சீர்திருத்தங்களை முயன்று அதற்காக உழைத்து பெறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய, காங்கிரஸ்லேயே இருக்கக்கூடிய மிதவாத தாராளவாத கொள்கையுடன் கூடிய ஒரு அரசியல் தலைவர்களுடைய குழு ஒன்று என்னது காங்கிரஸ்குள்ளே செயல்பட்டது. அந்த தாராளவாத கொள்கை கொண்ட குழு சுரேந்திரநாத் பானர்ஜி அவருடைய தலைமையில் இந்த குழு வந்து என்னது பெரும்பான்மையான கருத்துக்களை வந்து என்னது எதிர்க்கிறாங்க. பெரும்பான்மை கருத்துக்களை எதிர்த்து, அதாவது பெரும்பான்மை கருத்து என்னது, இந்த மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தினுடைய பெரும்பான்மை கருத்துக்களை. இங்கே வந்து என்னது பொதுவாக என்னது பெரும்பான்மை கருத்துன்னா என்ன கருத்துன்னு நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா. இந்த 1918 ஆகஸ்ட் மாதம் 1918 ஆகஸ்ட் மாதம் பம்பாயில் காங்கிரஸுடைய சிறப்பு அமர்வு நடக்குது. அதில் தான் வந்து என்னது காங்கிரஸில் இருக்கக்கூடிய இந்த தாராளவாத கொள்கை கொண்ட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தினுடைய பெரும்பான்மை கருத்துக்களை வந்து என்னது எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்த்ததோடு மட்டுமில்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, காங்கிரஸ்குள்ளேயே வந்து காங்கிரஸுடைய சொந்த கட்சியை தொடங்குறதுக்கு வழிவகையும் செய்கிறாங்க. என்ன பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்திய லிபரல் கூட்டமைப்பு, சரிங்களா, இந்திய லிபரல் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் காங்கிரஸுடைய சொந்த கட்சி உருவாக்குறதுக்கு இந்த தாராளவாத தலைவர்களுடைய குழு வந்து என்னது வழிவகை செய்யுது. இப்போ ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு தெரியணும் என்ன அப்படின்னா, காங்கிரஸ்குள்ளே இருந்த தாராளவாத குழுக்களுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டாலும் சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும், சரிங்களா. அதற்கு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய பல பகுதியிலுமே வந்து என்னது பிராமணருடைய ஆதிக்கம் இருந்துச்சு. அதன் காரணமாக அந்த பிராமணருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து பல்வேறு அமைப்புகளும் வந்து என்னது பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படிங்கிற பேரில் தொடங்கப்பட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்தியாவுடைய 4 பகுதியாக பிரித்து 4 அமைப்புகளை வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. இந்தியாவில் வந்து இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வந்து தோன்றுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து என்னது பல அடுக்குகள் கொண்ட இந்திய சமூகமும் அதனுக்குள்ளே இருந்த முரண்பாடுகளும் தான் காரணம், சரிங்களா. பல அடுக்குகள் கொண்ட இந்திய சமூகமும் இருந்துச்சு, அதற்குள்ளே பல முரண்பாடுகளும் இருந்துச்சு. இந்த சமூகங்களும் முரண்பாடுகளும் வந்து என்ன செய்கிறாங்க, உயர் வகுப்பினருடைய ஆளுமையை வந்து என்னது கேள்வி கேட்கக்கூடிய சாதி அமைப்புகளையும் இயக்கங்களும் உருவாகிறதுக்கு ஏதுவாக வசதியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி காரணிகள், அதாவது அதிகமான நிலங்கள் தானே உற்பத்தி காரணிகள், அப்புறம் தொழில்துறை, இது எல்லாமே வந்து என்னது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா மேல் வர்க்கத்தினர் தான் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்படி உற்பத்தி காரணிகளை வந்து மேல் வர்க்கத்தினர் வந்து கட்டுப்படுத்தும் பொழுது நடுத்தர மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அவருடைய வாழ்வாதாரத்திற்கு அந்த மேல் வர்க்கத்தினர் தான் வந்து என்னது சார்ந்திருக்க வேண்டிய நிலை வந்தது. அப்படி தான் அப்பொழுதைய நிலை வந்து இருந்துச்சு. அப்போது இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்களை ஆளுமைப்படுத்திய தலைவர்கள், அதாவது அவங்க எல்லாரும் இணைந்து செயல்பட தாராளமயமாக்கலும் மனிதாபிமானமும் வந்து என்னது சமூகத்தை வந்து என்னது பாதிக்க ஆரம்பிக்குது, சரிங்களா. இந்த சீர்திருத்த இயக்கங்களும் அவர்களை ஆளுமைப்படுத்திய தலைவர்களும் என்னது இயக்கங்களை ஆளுமைப்படுத்திய தலைவர்களும் அப்புறம் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட, சரிங்களா, அவர்களோடு இணைந்து செயல்பட்ட தாராளமயமாக்கலும், சரிங்களா. சமூக சீர்திருத்தமும் தாராளமயமாக்கலும் இணைந்து செயல்படுது. அது ரெண்டும் சேர்ந்து நாட்டுக்குள்ளே மனிதாபிமானமும் இது எல்லாமே வந்து என்னது சமூகத்தை வந்து என்னது பாதிப்படைய செய்யுது. அதற்கு முன்னாடி இருந்த சமூகத்தை, சரிங்களா, அதனை வந்து திருப்பியும் போடுது. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மக்களுக்கான உரிமைகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான அறிகுறிகள் எப்போது தென்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி 25 வருஷங்களில் தான் இந்த விழிப்புணர்வுக்கான மக்களுடைய இந்த விழிப்புணர்வுக்கான அறிகுறிகள் வந்து என்னது தென்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தென்பட ஆரம்பித்ததன் காரணமாக தான் இந்தியாவினுடைய பகுதிகளில் வந்து பிராமணர் அல்லாதோர் அமைப்புகளானது தோற்றுவிக்கப்பட்டது, சரிங்களா. அப்படி வங்காளத்திலும் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியிலும் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் வந்து என்னது நாமசூத்ரா இயக்கம், சரிங்களா. வங்காளத்திலும் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியிலும் தொடங்கப்பட்ட பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்னா என்னது அது நாமசூத்ரா இயக்கம். இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் தொடங்கப்பட்ட பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எது அப்படின்னா ஆதி தர்மா இயக்கம், சரிங்களா. இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் வந்து என்னது ஆதி தர்மா இயக்கம். இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் மேற்கு இந்தியாவில் என்ன இயக்கம் தொடங்குறாங்க, சத்திய சோதக் சமாஜ். தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்கள் வந்து என்னது தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த இயக்கங்கள் எல்லாமே இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய திருப்பத்தில் மாற்றத்தில் தங்களுடைய குரல்களை வந்து என்னது எழுப்புனாங்க. பிராமணர்கள் அல்லாத தலைவர்களால் தான் இந்த இயக்கங்கள் வந்து என்னது நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இதர உயர் வகுப்பினருடைய மேன்மைகள், இந்த இயக்கங்கள் எல்லாமே பிராமணர்கள் மற்றும் மற்ற உயர் வகுப்பினுடைய மேன்மை குறித்து என்னது கேள்வி எழுப்புகிறாங்க. அவங்க மட்டும் என்ன அவ்வளவு பெரிய, அதாவது என்னது அவர்கள் மட்டும் உயர்ந்தவர்களா அப்படின்ற கேள்வியை எழுப்புகிறாங்க. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படும்ன்ற கேள்விகளை எழுப்புகிறாங்க. அடுத்து வந்து நம்ம மேற்கு பகுதியில் இருந்த சத்தியசோதக் சமாஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சத்தியசோதக் சமாஜ் அப்படின்ற அமைப்பை வந்து நிறுவியவர் வந்து ஜோதிபாவு பூலே, சரிங்களா. ஜோதிராவ் பூலே அப்படின்னு சொல்லுவாங்களே, ஜோதிபாவு பூலே தான் 10th கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அவர் வந்து அவருடைய நூல் ஒன்றை வெளியிடுறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 ஜோதிபா பூலே அவர்கள் அவருடைய புத்தகமான குலாம்கிரி அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிடுறார். குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு அதற்கு பொருள். அந்த நூல் வந்து எனது 72 வெளிவருது. 72 வெளிவந்தோடனே அவருடைய அமைப்பான சத்திய சோதக் சமாஜ், அவரது அமைப்பான சத்திய சோதக் சமாஜை வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 1873ஆம் ஆண்டு துவங்குறார்.
சரிங்களா. இந்த அமைப்பு வந்து பிராமணியத்தினுடைய கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட சாதியினரை வந்து விடுவிப்பதற்கான அவசியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அடிக்கோடிட்டு காமிக்குது. இந்த சத்திய சோதக் சமாஜ் வந்து என்ன செய்யுது, பிராமணியத்தினுடைய கொடுங்கோன்மை மற்றும் சுரண்டலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதிகளை வந்து என்னதை விடுவிப்பதற்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போன்ற நடவடிக்கைகளை அப்போது இருந்த காலனித்துவ நிர்வாகிகளும் கல்வி நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக ஊக்குவிக்கிறாங்க. சரிங்களா, மறைமுகமாக ஊக்குவிக்கிறாங்க. இது போன்ற பிராமணர் அல்லாத அமைப்புகளுடைய நடவடிக்கைகள் வந்து கோரிக்கைகள் வந்து நியாயமாக இருக்குது அப்படிங்கிறனால அவங்க அதை மறைமுகமாக ஊக்குவிக்கிறாங்க. அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறது, இது போன்ற எல்லா விஷயங்களையுமே காலனித்துவ அரசு வந்து என்னது செயல்படுது. இதன் காரணமாக தான் 1857 வாக்கிலாம் ஜோதிபா பூலே அவர்கள் தொடங்கிய பள்ளிக்கூடத்துக்கு இவங்க காலனி அரசு என்ன பண்ணுவாங்க, இலவசமாக நிலங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜோதிபா பூலே அவர்கள் முதல் பெண்கள் பள்ளியை 1848ஆம் ஆண்டு துவங்கியிருப்பார். முதல் ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளியை 1851 பூனேயில் தொடங்கியிருப்பார். ரெண்டுமே முக்கியம். சரிங்களா. அது தவிர இவர் விதவைகள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கான விடுதிகளை நடத்தியிருப்பார். விவசாயிகளுக்கான இரவு நேர பள்ளியையுமே ஜோதிபா பூலே அவர்கள் நடத்தியிருப்பாங்க. சரிங்களா. அந்த பெண்கள் பள்ளியினுடைய ஆசிரியராக ஜோதிபா பூலே அவர்களும் அவருடைய மனைவியான சாவித்திரிபாய் பூலே அவர்களும் பணியாற்றியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம பார்க்கலாமா, காலனி அரசு என்ன செய்கிறாங்க, இப்படி அவர்கள் வந்து இந்தியர்களுக்கு சில வாய்ப்புகளை தர்றாங்க. அரசு பணிகள்லையும் அரசு சேவைகள்லையும் வந்து என்னது, காலனி அரசு அந்த காலகட்டங்களில் என்ன செய்கிறாங்க, இந்த நாட்டு மக்களுக்கு, அதாவது என்னது இந்திய நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. எதை, சில புதிய வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர்களால் காலனி அரசால் இந்த நாட்டு இந்திய நாட்டு மக்களுக்கென அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து புதிய வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து என்னது, பிராமணிய ஆதிக்கம் வந்து அதிகரிக்க தொடங்குது. அப்படி பிராமணிய ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கும் பொழுது அதை எதிர்த்து தான் இந்த பிராமணர் அல்லாதவர்கள் வந்து குரல் எழுப்புகிறாங்க. அப்போது காலனி அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, 10 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கைகளை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகள் வந்து வகைப்படுத்தப்பட்டது. இந்த மக்கள் தொகை அறிக்கையில் சாதிகள் வகைப்படுத்தப்பட்டது எதன் அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளூரில் நம்ம சொல்லுவாங்களே, உள்ளூரில் சொல்லக்கூடிய கதைகள், பொதுக்கருத்து, உள்ளூரில் இருக்கக்கூடிய பொதுக்கருத்துக்களால் அங்கீகரிக்கப்பட்ட சமூக முன்னுரிமை அடிப்படையில். சரிங்களா. இப்போ உள்ளூரில் வந்து நீ பெரியாள் அவன் பெரியாள் மாற்றி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அதில் இருக்கக்கூடிய சமூக முன்னுரிமையின் அடிப்படையில் இந்த சாதிகளை வந்து என்னது வகைப்படுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்த காலனி அரசு என்ன பண்ணுறாங்க, குறிப்பிடுறாங்க. அப்படி குறிப்பிட்டு வெளியிட்ட போது என்ன நடக்குதுன்னா, சாதிகளுக்கிடையே மோதல் ஏற்படுது. சாதிகளுக்கிடையே மோதல், அதாவது என்னென்னா, இப்போ 2 பிரிவு இருக்குது. எக்ஸ்னு ஒரு பிரிவு இருக்குது, ஒய்ன்னு ஒரு பிரிவு இருக்குது. எக்ஸ் நாங்கள் தான் மெஜாரிட்டிங்கிறாங்க, ஒய் நாங்கள் தான் மெஜாரிட்டிங்கிறாங்க. அடுத்து இசட் ஒருத்தவங்க வந்து நாங்கள் தான் மெஜாரிட்டிங் பொழுது ஊருக்குள்ளே பொதுவாக ஒருத்தவங்க பேசுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் வரும், அதுக்கப்புறம் ஒய், அதுக்கு வச்சுட்டு. அப்போ இந்த அடிப்படையில் வந்து அவங்க காலனி அரசு என்ன பண்ணுறாங்க, வகைப்படுத்தி ஜாதிகளை வகைப்படுத்தி மக்கள் தொகை கொடுக்கும் பொழுது இவர்களுக்குள்ளே என்னது பிரச்சனைங்கிறது ஏற்படுது. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு. இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, உரிமைகளை கேட்குறது, உரிமைகளை கோரல்களும் அந்த கேட்கக்கூடிய உரிமைகளை எதிர்த்து என்ன நடக்குது, உரிமையோடு மறுப்பது அப்படின்ற இந்த அமைப்புகளுடைய தலைவர், இந்த முறைகள் மூலம் இந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, தாங்கள் முக்கியத்துவம் பெறுவதற்காக போராடுறாங்க. அந்த அமைப்புகளுடைய தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களை தாங்களே முக்கியத்துவப்படுத்திக் கொள்வதற்காக போராடுறாங்க. பலர் என்ன செய்கிறாங்கன்னா, பலர் புதிய அமைப்புகளையும் தொடங்குறாங்க. ஏற்கனவே இருந்ததோடு மட்டும் இல்லாமல் பலர் என்ன செய்கிறாங்க, புதிய அமைப்புகளையும் தொடங்குறாங்க. இந்த முயற்சிகளுக்கு அப்போது இருந்த அரசியல் சூழ்நிலையானது என்னது மிகவும் வசதியாக இருந்துச்சு. சரிங்களா. அதே போல் சில தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சமூக அடையாளம் நமக்கு வேணும், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும், சமூகத்தில் ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து என்னென்னா, ஒரு சாதிக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு சாதிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலனா, அப்போ இந்த சாதியை சேர்ந்தவர் என்ன செய்வாங்க, நமக்கு ஒரு சமூக அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற காரணத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் சாதிகளை வந்து போராட்டத்துக்கு ஒன்றிணைக்க வேணும் அப்படின்னு சொல்லி உணர்றாங்க. நம்ம போராடினா தான் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்றாங்க. அப்படி உணர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சாதிகளுடைய முன்னணி தலைவர்கள் உணர்றாங்க. அங்கீகாரத்தை வந்து எதிர்த்துட்டு அவர்களில் பலர், இன்னும் அந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகளுடைய தலைவர்களில் பலர் என்ன செய்கிறாங்கன்னா,
சமூக அங்கீகாரத்தை எதிர்த்துட்டு, சமூக அங்கீகாரம்லாம் பெருசாக தேவையில்லை, என்ன செய்கிறாங்க, ஆண்டுகள் போக 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 எதிர்த்து அவர்களை பலர் ஆண்டுகள் காலம் போக போக என்ன செய்கிறாங்க, அவர்களது சாதி சார்ந்த மாணவர்களுடைய கல்வி பெறுவதற்காகவும் கல்வி பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கும் உதவ ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கீகாரத்தை வாங்குறதை விட்டுவிட்டு, சரிங்களா, நான் தான் பெருசுங்க நிறுவனத்தை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அவர்கள் சாதியை சேர்ந்த மாணவர்கள் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் கல்வி பெற்றவர்களுடைய வேலைவாய்ப்புக்காகவும் போராடுறாங்க. அதுதான் ஒரு நல்ல மாற்றம். சும்மா அங்கீகாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், பட்டத்தை வாங்கிக்கிட்டு வீர தீரன் அப்படின்ற பட்டத்தை வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறோம். நமக்கு தேவை வேலைவாய்ப்பு இருந்தால் தான் பொருளாதாரம் காசு வரும், நாளைக்கு சாப்பிட முடியும், நல்ல ட்ரெஸ் போட முடியும், சரிங்களா. அப்போ அந்த விஷயத்தில் இறங்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதற்கு இடையில் என்ன பண்ணுறாங்க, காலனி அரசு 1880களில் வாக்குரிமை அறிமுகம் செய்யப்படுகிறது. 1880 என்ன செய்கிறாங்க, வாக்குரிமையை அரசியலை என்னது அறிமுகம் செய்கிறாங்க. இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, இந்த சாதி அமைப்புகளுடைய இடத்தை இந்த வாக்குரிமை நிரப்புது. சாதி விழிப்புணர்வு, சாதி ஒற்றுமை அப்படிங்கிற பேரில் பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார பதற்றங்களினுடைய வெளிப்பாடாக இதனுடைய இந்த சாதி அமைப்புகளுடைய முடிவுகள் இருந்துச்சு, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிராமணர் அல்லாதார் இயக்கத்தில் 2 விதமான போக்குகளானது காணப்பட்டது, சரிங்களா. இந்தியா முழுவதுமே பிராமணர் அல்லாத இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த இயக்கங்கள் 2 விதமான கொள்கைகளை வச்சுருந்தாங்க. அதான் 2 விதமான போக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குரூப் என்ன செய்கிறாங்க, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சமஸ்கிருதம் சொல்லித்தரணும்ப்பா, சமஸ்கிருதம் படித்தா தான் வேலை அப்படின்றனால சமஸ்கிருதம் சொல்லித்தரணும் கொடுக்கறது அப்படின்னு பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் தீவிரமாக இருந்தது என்னதுக்குன்னா, ஏழைகளுக்கு ஆதரவாகவோ அல்லது முற்போக்கு தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவான இயக்கங்கள் இதெல்லாம் செயல்பட்டது, சரிங்களா. அதாவது ஒன்று சமஸ்கிருதம் சொல்லித்தரதுன்னு இருந்துச்சு, இன்னொன்று என்னது, ஏழைகளுக்கு ஆதரவாகவும் முற்போக்கு தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவான இயக்கங்களாகவும் செயல்பட்டது. அப்படி பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருந்த பிராமணர் அல்லாத அமைப்புகள் இந்த சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்குற வேலையை பார்க்குறாங்க, சரிங்களா. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இருந்த இயக்கங்கள் பெரும்பாலும் என்னது, சமஸ்கிருதம் சார்ந்தும், மேற்கு மற்றும் தென்னிந்திய பகுதியில் இருந்த இயக்கங்கள் என்னது, பிளவுபட்டு அப்போது வளர்ந்துக்கிட்டு இருந்த என்ன செய்கிறாங்க, தேசியவாதம் பிளவுபட்டு போயிருந்துச்சுல, பிளவுபட்டு திரும்பி வளர்ந்துக்கிட்டு இருந்த தேசியவாதம் அண்டு திராவிட இடதுசாரி இயக்கங்களை சேர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சிச்சு. திராவிட மற்றும் இடதுசாரி கொள்கை கொண்ட இயக்கங்களை சேர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சிச்சு. ஆக மொத்தத்தில் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அனைத்து இயக்கங்களுமே, அனைத்து பிராமணர் அல்லாத இயக்கங்களுமே பிராமண ஆதிக்கம் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டு அதை கடுமையாக எதிர்க்கவும் செஞ்சாங்க, விமர்சனமும் செஞ்சாங்க, சரிங்களா. அடுத்து இந்த அமைப்புகள் எல்லாமே தங்களுடைய அமைப்புகள் மூலமாக என்ன செய்கிறாங்க, தங்களது அமைப்புகள் மூலமாக தங்களுக்கான நீதி வேண்டி அரசிடம் கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா. பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்களில் அரசு சேவைகள் மற்றும் பொது கலாச்சாரம் சார்ந்த துறைகளில், அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் இருக்காங்களே, அரசு சேவைகள் கவர்மெண்ட் வேலையிலையும் பொது கலாச்சாரம் சார்ந்த வேலைகள்லையும் பிராமணர்கள் தெளிவாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அப்படி பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தியதன் விளைவு தான் பிராமணர் அல்லாதவர்களுடைய அரசியலுக்கு வழிவகுக்குது, சரிங்களா. முக்கியமாக பார்த்திங்கன்னா என்னது, பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகள்லையும் பிராமணர்கள் என்னது மிக தெளிவாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அப்படி அவர்கள் ஆதிக்கம் செலுத்தியதன் காரணமாகத்தான் அந்த பகுதியில் பிராமணர் அல்லாதவருடைய அரசியலுக்கு என்னது அது வழிவகுக்குது. தெற்கில் இந்த வடிவமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. தென்னிந்திய பகுதியில் என்னது இந்த இயக்கத்தினுடைய, அதாவது பிராமணர் அல்லாத இயக்கத்தினுடைய வடிவமைப்புங்கிறது என்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிராமணர்கள் ஆதிக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சிந்தித்து கண்டுபிடிக்கிறாங்க. பிராமணர்கள் ஆதிக்கத்திற்கு அதிக காரணம், சரிங்களா, பிராமணர் ஆதிக்கத்திற்கு அதிக காரணம் என்னன்னா, அவர்களுடைய ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா 3.2% தான். ஆனால் அவங்களில் படித்தவங்க எவ்வளவு படித்தவங்க பார்த்திங்கன்னா 72% பேர் பட்டதாரிகளாக இருக்காங்க, சரிங்களா. பிராமணர்கள் ஆதிக்கத்திற்கு அதிக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வெறும் 3.2% மட்டும்தான் மக்கள் தொகையில் இடம்பெற்றிருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே அவர்களை 72% பேர் என்னது பட்டதாரிகள், படித்தவங்க அப்படிங்கிறத அவங்க உணர்கிறாங்க. உணர்ந்துட்டு அதன் காரணமாக அதை எதிர்க்கிறாங்க. அப்போ நம்ம மக்களுக்கு என்னது கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே தொடர்ந்து நம்ம திருவல்லிக்கேணியில் என்னது நடேச முதலியார் அவர்கள்லாம் பிராமணர் அல்லாதவர்களுக்கான
விடுதி ஆரம்பிக்கிறாங்க, நூலகத்தை ஆரம்பிக்கிறாங்க, இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் செய்கிறாங்க. சரிங்களா? பிராமணர் அல்லாதோர் சாதிகளை சேர்ந்த கல்வி கற்ற மற்றும் வர்த்தக சமூக உறுப்பினர்களுடைய சவால்களை அவர்கள் பிராமணர்கள் சந்திக்க நேர்ந்தது. சரிங்களா? பிராமணர் அல்லாத சாதியை சேர்ந்தவங்களுடைய அதிலெல்லாம் யார் இருப்பாங்க? கல்வி கற்றவங்க இருப்பாங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் இவங்கள கேள்வி கேட்குறாங்க. 3% தான் இருந்துக்கிட்டு ஆனால் எல்லோரும் வேலையில் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. தொடக்கத்தில் இந்த பிராமணர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவங்க மேல்குடி மக்களாக இருந்தாலும் அவருடைய சவால் 1916 இறுதியில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்ற அறிக்கை வருது இல்லையா, அந்த அறிக்கையின் மூலம் எடுத்துரைக்கப்படுகிறது. பிராமணர் அல்லாதோருடைய சவால்கள் 1916 இறுதியில் பிராமணர் அல்லாதோர் உருவாக்கிய அறிக்கையில் எடுத்துரைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா வரி செலுத்துவோரில் அதிகமாக இருந்தது பிராமணர் அல்லாத மக்கள் தான். ஏன்னா இவங்க வியாபாரிகளாகவும் படித்தவங்களாக இருக்காங்க, ஸ்ட்ரென்த்லேயே அதிகமாக இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் அவங்க கம்மி. அப்போ வரி செலுத்துகிறவங்க இவங்க தான் அதிகம். வரி செலுத்துவோரில் பெரும் பகுதியாகவும் பெரும்பான்மையான ஜமீன்தார்களாகவும் நிலப்பிரபுக்களாகவும் வேளாண் விவசாயிகளாகவும் தாங்கள் இருந்தபோது அரசிடமிருந்து பிராமணர் அல்லாத மக்களுக்கு எந்த பலன்களும் பெறவில்லை அப்படிங்கிறத பிராமணர் அல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க? தெரிவிக்கிறாங்க. என்னதான் நாங்கள் நிலம் வச்சுருந்தாலும், நிலப்பிரபுவாக இருந்தாலும், ஜமீன்தாராக இருந்தாலும், வரி கட்டவனாக இருந்தாலும் எங்களுக்குன்னு சொல்லி அரசு வேலையில் எந்த விதமான பலன்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த பிராமணர் அல்லாதவர் இயக்கங்கள் என்ன சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவை பிரிச்சாளணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் காலத்திலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பிரிட்டன் அரசு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டாங்க. இந்த பிராமணர் அல்லாத மக்களுடைய உண்மையான கோரிக்கை, அந்த கோரிக்கையில் உண்மை இருக்குது. இந்தியாவை பிரித்தாலும் சூழ்ச்சியில் பிராமணர் அல்லாதவருடைய உண்மையான குறைகளை பயன்படுத்திக்கிறதுக்கு காலனி அரசு என்ன செய்கிறாங்க? ஆதிக்க அரசு முயற்சி செய்கிறாங்க. அதாவது இந்தியர்களுக்குள்ளேயே பிராமணர் அல்லாதவர்கள ஒரு பிரிவு வந்துருச்சு. அப்போ இப்படி நம்ம பிரிவுபடுத்தி இவங்களை நம்ம ஆட்சி செய்யலாம்னு சொல்லி இந்த பிராமணர் அல்லாதவருடைய உண்மையான குறைகளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த நிலை எப்போ வரைக்கும் தொடருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 வரைக்கும் இந்த நிலையான தொடருது. சரிங்களா? அதன் அடிப்படையில் பம்பாய் மாகாணத்தில் பார்த்திங்கன்னா பம்பாய் மாகாண பிராமணேதாரா பரிஷித், மதராஸ் மாகாண நீதி கட்சி ஆகியவைகளுக்கு இந்த விஷயம் சரிங்களா குறைந்தபட்சம் 1930 வரைக்கும் பொருந்துச்சு. இந்த நீதி கட்சியை வச்சோம், பம்பாய் மாகாண பரிஷத்தை வச்சோம் காலனி அரசு என்ன செய்கிறாங்க? இவங்களுக்கு சலுகைகள் கொடுத்துட்டு இவர்கள் பிராமணர்களை எதிர்க்கக்கூடிய வகையாக செயல்பாடுகளை செஞ்சிட்ருப்பாங்க. இது 1930 வரைக்கும் நடந்துச்சு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தீவிரமான தலித் பகுஜன் அமைப்பை தீவிரமான தலித் பகுஜன் அமைப்பை அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு? அவருடைய தலைமையிலையும் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கினார். சுயமரியாதை இயக்கம் பெரியார் தலைமையிலும் உருவாகி சமூக நீதி சார்ந்து அடிப்படை மாற்றம் கோரக்கூடிய இயக்கங்கள் இந்த மகாராஷ்டிரா மற்றும் தென்னிந்தியா போன்ற 2 பகுதியிலுமே செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா மற்றும் தென்னிந்தியா ஆகிய 2 பகுதியிலும் செயல்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்குள்ளே ஒரு குரூப் போகிறாங்க. இந்தியாவினுடைய கீழ்த்தட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றால்தான் சரி. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த கொஞ்சம் முற்போக்கு கருத்து கொண்ட தேசியவாதிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அவருடைய கருத்துக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் புரிஞ்சுக்க முடியல. ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்ற தேசியவாதிகளுடைய கூறிய தாராளமய கருத்துக்களை, ஜனநாயக கருத்துக்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியலை. ஏன்னா அவங்க விழிப்புணர்வு அடையலை. சரிங்களா? தேசியவாதிகள் சொன்ன கருத்துக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களால் புரிஞ்சு கொள்ள முடியலை. இந்த திருப்பங்களை அப்போ தேசியவாதிகள், அதாவது விழிப்புணர்வு பெற்ற முற்போக்கு கொள்கை கொண்ட தேசியவாதிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவருடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்கிறத காங்கிரஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய தேசியவாதிகளுடைய ஒரு குழு என்ன செய்கிறாங்க? முற்றிலுமாக நிராகரிக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ்ன்னு சொல்லக்கூடாது, இந்திய தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு குழு அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த பிராமணர் அல்லாத இயக்கம் இருக்குது, பிராமணர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு காங்கிரஸ்லாம் அந்த பிராமணர்கள் அதிகமாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ அதனால தான் என்னது நீதி கட்சி காங்கிரஸை கடுமையாக எதிர்த்துக்கிட்டே இருந்தது. இவங்க இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் என்ன சொல்கிறாங்க? கீழ்த்தட்டு மக்களுக்கு பல கருத்துக்களையும் தாராளமய ஜனநாயக கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்க முடியல. ஆனால்
அதை விரும்பாத சிலர் இங்கே இருக்காங்க. மக்களுக்கு ஜனநாயக தாராளமத கருத்துக்கள் போய் சேரணும்னு அவங்க நினைக்கல. சரிங்களா, அவங்க நினைக்கல. அப்படி அவங்க நிராகரிக்க நிலையில் அவர்களில் பெரும்பான்மையான இருந்த மக்கள் குறிப்பாக அடிப்படை மாற்றம் விளைவோர் தீவிரத்தன்மையுடன் இந்த இயக்கங்களை எதிர்க்கிறாங்க. அவர்களில் என்ன செய்கிறாங்க, இந்த அடிப்படை மாற்றங்கள் வேணும்னு சொல்லி சமூக நீதிக்காக அடிப்படை மாற்றம் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, தலித் பகுஜன் சுயமரியாதை, அவங்களுடைய அந்த இயக்கங்களை தீவிரத்தன்மையுடன் இருந்த அந்த இயக்கங்களை எதிர்க்கிறாங்க. சரிங்களா, அதாவது ஒன்றுமே இல்லைங்க, தலித் பகுஜனும் சுயமரியாதை இயக்கமும் கீழ்த்தட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அடையணும்னு சொல்லி கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதில் சில தேசியவாதிகள் இருந்திருப்பாங்க. அவங்க தாராளமய ஜனநாயக கருத்துக்களை சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு அது போய் சேர்றதை அவங்க விரும்பலை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய அதை எதிர்க்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பாக யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக அடிப்படை மாற்றம் வேணும்னு கேட்குறவங்களுடைய அப்புறம் தீவிரத்தன்மையுடன் இருந்த இயக்கங்களை எதிர்க்கிறாங்க. குறிப்பாக என்னது, அடிப்படை மாற்றம் விளைவோர் தீவிரத்தன்மையுடன் இருந்த இயக்கங்களை என்னது எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இயக்கங்களை எல்லாத்தையும் பிராமணர் இயக்கத்தையும் இந்த அடிப்படை சமூக மாற்றம் வேணும்னு சொல்கிற இயக்கங்கள் எல்லாத்தையும் பிரிட்டிஷார் மற்றும் தேச விரோத சக்திகள் அவர்களுடைய கைத்தடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷார் மற்றும் தேச விரோத சக்திகள் போன்றவர்களுக்கான கைத்தடி தான் இந்த இயக்கங்கள் அப்படின்னு இந்த இயக்கங்களை சிலர் என்ன செய்கிறாங்க, வசைபாடுறாங்க. காலனி அரசுக்கு எதிராக பூர்வாங்கமாக தேசிய தலைவர்கள் எந்த மாதிரியான ஒரு உக்தியை பயன்படுத்தினாங்களோ 1885 என்னது மனு கொடுக்கறது வேண்டுறது போன்ற உத்திகளை தானே பயன்படுத்தியிருப்பாங்க தேசியவாதிகள். அதே நடைமுறைகளை தான் இந்த பிராமணர் அல்லாத அமைப்புகளும் மனு கொடுக்கறது, கையில் தடங்கிய பிரதிகளை அனுப்புறது, மனுக்கள் அனுப்புறது போன்ற விஷயங்களை செஞ்சு பின்பற்றிட்டு இருப்பாங்க. அதன் வழியாக என்னது சலுகைகளை வாங்குவாங்க. சரிங்களா, ஓகே இதோட நம்ம இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்குவோம். மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை 4.4 நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, தொடர்ச்சியாக இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்துலேயும் எது இம்பார்ட்டனோ அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.